என்னது இட்லி கடையா? என்னங்க நீங்க? மாமா இன்ஜினியர் டாக்டர் லெவல்ல எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நீங்க என்னடான்னா போயும் இட்லி கடைக்காரன மாப்பிளைய புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஏன் பெரிய இடத்துல வரேன்னு பார்த்தா உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் செலவு வந்துரும்னு பயப்படுறீங்களா? இல்ல கௌரி, பையன் ரொம்ப நல்லவரா. அவர் ஒரு கௌரவமான உத்தியோகத்துல இருக்காராம். அவங்க குடும்பம் இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாலும் போக போக முன்னேறி வந்துருவாங்க. மாமா, எனக்கு என்னவோ இந்த இடம் ரொம்ப நல்ல இடம்னு தோணுது. மேற்கொண்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். உழைச்சு முன்னேறதுல இருக்கிற சுகமே தனி. அந்த மாதிரி குடும்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் மட்டும் எப்படிமா தனியா ஒரு முடிவு எடுக்க முடியும்? நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். வினோத் கூட வந்துட்டான். வினோத் வா, சீக்கிரம் வாப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? சொல்லுங்கப்பா. வாப்பா வாப்பா, நல்ல நேரத்துல வந்திருக்க. அந்த தரகரை நான் கோவமா பேசி அனுப்பிச்சிட்டேன். ஆனா அதே தரகரை அகிலா போய் பார்த்து பொறுமையா பேசி அபிராமிக்கு ஒரு நல்ல வரனை கொண்டு வந்திருக்காப்பா. இந்தப்பா பையனோட போட்டோவை நீயும் பாரு. என்னப்பா பேச்சையே காணோம்? பையன் நல்லாதான்ப்பா இருக்கான். ஆனா போட்டோவை பார்த்து எப்படிப்பா முடிவு பண்றது? பையன் என்ன வேலை பாக்குறானா? நீங்க நினைச்ச மாதிரி இன்ஜினியரா இல்ல டாக்டரா? இல்லப்பா, பையன் கும்பகோணத்துல ஒரு பிரைவேட் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கானா. சூப்பர்வைசரா? வேலைய விடுங்க. மாப்பிளைக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்களாம். யாருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலையாம். அவங்க அம்மா இட்லி கடை வச்சு நடத்துறாங்களாம். கௌரி, அகிலா, பையன் வீட்டுல என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு தரகர்கிட்ட ஏதாவது விசாரிச்சியாமா? 40 பவுன் எதிர்பார்க்கறாங்க மாமா. என்னது 40 பவுனா? சாதாரண இட்லி கடை மாப்பிளைக்கே 40 பவுன் கேக்குதா? இது அவங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? கௌரி, வேண்டாமா வேண்டாமா, இன்னொருத்தரோட தொழிலை பத்தி அப்படி கேவலமா பேசக்கூடாது. உங்க அப்பாவும் சமையல் வேலை செய்யறவர் தானே? அப்படி பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதானேம்மா. நீ நினைச்ச மாதிரி நாங்களும் நினைச்சிருந்தா இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருக்க முடியுமா? தப்புமா தப்புமா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இன்ஜினியர் மாப்பிளைய தேடிட்டு இட்லி கடை மாப்பிளைய கொண்டு வந்திருக்கீங்களே, அவங்களுக்கு 40 பவுன் தேவையான்னு கேட்டேன் மாமா. அதுக்குள்ள நீங்க ஏன் மாமா எங்க அப்பா இழுக்கிறீங்க? எல்லாத்துக்கும் இந்த வீட்டுல நான் தான் இளக்காரமா போயிட்டேன். கௌரி, நீ ஏமா அப்படி நினைக்கிற? நான் யாரையும் கேவலமாவோ தப்பாவோ நினைக்கவே மாட்டேன். என் பொண்ணுக்கு நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு மாப்பிள்ளை வேணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான். அத நான் மறுக்கல. ஆனா
வெறும் காசும் அந்தஸ்தும் இருந்தா போதுமா? நல்ல குடும்பம், நல்ல மனுஷங்க, பையன் வேணும் இல்ல? அதெல்லாம் இந்த குடும்பத்துல இருக்குன்னு அகிலா சொல்றா. அவங்கள வர சொல்லுவோம். அப்புறம் பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா முடிவு பண்ணுவோம். அதுக்குள்ள ஏமா அவசரப்படணும்? அது சரிப்பா, யாருக்கு எத்தனை பவுன் போடணும்னு விவசாயம் இல்லையா? மாப்பிள்ள ஓகே தான். இந்த மாப்பிளைக்கு ஒரு 10 பவுனோ 15 பவுனோ போட்டு அபிராமியை கல்யாணம் பண்ணி அனுப்ப வேண்டியது தானே? டேய், நீ அவங்க அந்தஸ்த பார்க்காதடா. நம்ம வீட்டு பொண்ணுக்கு நாம என்ன செய்ய போறோம் அத பாருடா. அப்படின்னா அவங்க கேக்குற மாதிரி 40 பவுன் போடுறதா முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, முடிவு பண்ணிட்டேன். என்னடா என்னடா நீ? அவர்தான் மாப்பிள்ளைய நாங்க முடிவு பண்ணிட்டோமா? இவன் ஒருத்தன். பையன் வரணும், அபிராமி அவன் பார்க்கணும், அபிராமி அவனுக்கு பிடிக்கணும், அபிராமிக்கு அவனை பிடிக்கணும், 2 குடும்பத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கணும். எவ்வளவு இருக்கு? அதுக்குள்ளேயே நாங்க அது இதுன்னு ஆகும்னு பேசுறிய. இத பாருடா, அபிராமிக்கு இந்த மாப்பிள்ள தான் அமையணும் அப்படின்னு கடவுள் எழுதி வச்சிருந்தா அந்த மாப்பிள்ளையே வந்து அபிராமி கழுத்துல தாலி கட்ட போறான். இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா, அபிராமிக்கு நல்ல மாப்பிள்ள தான் வரப்போறான். ஏன் அகில, வாமா அந்த தரகருக்கு போன் பண்ணி அந்த குடும்பத்தை அவங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்ப வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிட்டு சொல்லுவாங்க. சரிங்க மாமா. நீ வாமா, வா. உனக்கு சூப்பர் மாப்பிள்ள அமைய போறான் பாரு. அப்பா, நான் கிளாஸ் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. டேய், டிபன் சாப்பிட்டு போயிடுமா? இல்லப்பா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ம்? அபி 2 இட்லி சாப்பிட்டுட்டு போ. எவ்வளவு நேரம் ஆக போகுது? இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. அபி ஒரு நிமிஷம் என்ன நீ? இங்க பாருமா, நான் தரகருக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர சொல்ல போறேன். இதுல உனக்கு விருப்பம் தானே? இல்லம்மா, நீ மாமாவோட விருப்பம் தான் உன் விருப்பம்னு சொல்லிட்ட. இருந்தாலும் இது கல்யாண விஷயம், இதுல உன் விருப்பம் ரொம்ப முக்கியம். இப்ப தரகர் கிட்ட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ, 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துருவாங்க. நீ என்ன சொல்ற? அப்பா எனக்கு எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவாருன்னு நான் நேத்தே சொல்லிட்டேனே. நீ அப்பாவோட விருப்பம் தான் என் விருப்பமும். கேட்டியம்மா அகில? என்ன சொன்னாவா? நீதான் ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் அவளை கேட்டுட்டு அப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லணும்னு நினைச்ச. சொல்லிட்டல்ல, பின்ன என்ன? போன் அடிமா. சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன மாப்பிள்ளை பத்தி நம்ம அம்மா கிட்ட பேசிட்டேன். சரி, அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க அவங்க கிட்ட பேசி ஒரு நல்ல நாளை பார்த்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. நான் இன்னைக்கே அவங்கள்ட்ட பேசிட்டு உங்களுக்கு போன்ல தகவல் சொல்லுதேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா. மாமா, தரகர் பையன் வீட்டுல பேசிட்டு விஷயம் சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அநேகமா 2-3 நாள்ல வரலான்னு எதிர்பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். டேய், என்னப்பா பாதியில எழுந்துட்ட? அதிகமாயிடுச்சு, நேரமாகுதுப்பா. சரி சரி சரி. அம்மா அகிலா, மாமா, அபிராமிக்கு நீ அண்ணியா இருந்தாலும்
கூட பிறந்த சகோதரி மாதிரி அவ கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்திருக்க. நல்ல எண்ணத்தோட செய்யற எந்த செயலும் அது நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க எல்லாரும் வரட்டும், நம்ம எல்லாரும் பார்ப்போம். பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அபிராமி கல்யாணத்தை முடிச்சிடும். சரி மாமா. என்ன சொல்ற மக? செஞ்சிடலாங்க. என்ன சொல்றாங்க என் பொண்ணு? பெரிய நாயகி. அம்மா, என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல, நீ தினம் நம்ம வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு இருக்க. உன் புருஷன் வீட்டுல போய் என்னைக்கு விளக்கேத்த போறேன்னு தெரியலையேடி. மீனாட்சி சொன்ன மாதிரி கல்யாணராமனுக்கு ஒரு இடம் அமைஞ்சிருச்சுன்னா உன் வாழ்க்கைக்கும் ஒரு விடுவு காலம் பிறந்துரும். அம்மா, நீ என்ன கரை ஏத்தணுங்கிறதுக்காக அண்ணனை நிர்பந்தப்படுத்தாத. எனக்கு என்னமோ நீ போடுற கணக்கெல்லாம் சரியா வரும்னு தோணல. முதல்ல அண்ணனோட கல்யாணத்தை முடி, அது நல்லபடியா நடக்கட்டும். என் கல்யாணத்தை பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம். நீ சும்மா ரெடி. கல்யாணராமனுக்கு கல்யாணம் பண்றதாடி இப்ப முக்கியம். என்கிட்ட பணம், காசு, நகை, நட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நான் ஏண்டி இப்படி ஒரு கணக்கு போட போறேன்? எப்படியாவது உனக்கு கல்யாணம் நடக்கணும்டி. அதுவும் நம்ம மீனாட்சி யோசனை சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். அம்மா, அவங்க சொல்றாங்க எல்லாம் சரிதான், ஆனா நிஜத்துல இதெல்லாம் சாத்தியமா? சிவாமியம்மா, வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மாடி சேர் எடுத்து போடு. வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். வந்து உட்காருங்க. கல்யாணம் தரகர் வந்திருக்காரு பாருவா. அம்மாடி, நீ அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா, காபி போட்டு எடுத்துட்டு வா. இல்ல வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். வாங்கண்ணே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கனே. சிவகாமி அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நம்ம கல்யாணராமனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. 50 பவுன் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இல்லம்மா, 40 பவுன் போடுறேன்னு சொல்லிருக்காங்கம்மா. நாற்பது தானா? 50 எதிர்பார்த்தேனே நானு. 10 தானம்மா வித்தியாசம், யோசிக்காதீங்கம்மா. பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், முன்ன பின்ன இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணிப்போம். சரி, பொண்ணு யாரு, அவங்க விவரம்? பொண்ணு பேரு அபிராமி, அவங்க அப்பா பேரு திருமலை. ரொம்ப நேர்மையான மனுஷன். இப்பதான் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அதுல வந்த பணத்தை வச்சுதான் பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்காரு. ஓஹோ. அண்ணே, பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? டிகிரி முடிச்சிருக்காங்க. இப்ப கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுத போறாங்க. அதையும் எழுதி முடிச்சிட்டாங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. பொண்ணு ஒரே பொண்ணா இல்ல கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா? இருக்காங்கம்மா. 2 அண்ணங்க இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கா. அவ சென்னையில ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா. சரி தரகரே, பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பொண்ணு எங்க அண்ணனுக்கு பொருத்தமா இருக்கான்னு நாங்க பாக்கணும்ல. இல்லம்மா. சிவகாமி அம்மா, உங்களுக்கு சம்மதம்னா நாளைக்கே போய் பாத்திரலாம். அவங்க கல்யாணத்துக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஏன்பா, நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உங்களுக்கும் தங்கச்சிங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களே முடிவு பண்ணிக்கணுமா? சரி தரகரே,
நீங்க பொண்ணு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா முடிச்சிடலாம். சரிம்மா, நான் அவங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கே பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்றேன். ம், நானும் உங்களோட தான் வர்றேன். எல்லாருமே கிளம்பி போயிடலாம். சரி தரகரே. தரகரே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுமா, பெரிய குடும்பத்துல இருந்து வர்றாங்க. நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு அனுசரணையா நடந்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சரி தரகரே, இந்த இடமே கல்யாணராமனுக்கு அமைஞ்சிடட்டும். அடுத்தடுத்து இந்த வீட்ல நல்ல காரியம்லாம் நடக்க வேண்டியிருக்கு. அதுக்கு கல்யாணராமனோட கல்யாணம் ஆரம்பமா இருக்கட்டும். அம்மா, உங்க வாய் முகூர்த்தம் கண்டிப்பா பலிக்கட்டுமா. நாளைக்கு நீங்க வர்றீங்கன்னு சொல்லிடுறேன். நீங்க தயாரா இருங்க. கண்டிப்பா. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேம்மா. வரேன் தம்பி. அண்ணா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு இப்பவே அண்ணிய பார்க்கணும் போல இருக்குண்ணா. ஆமாண்ணே, நீ பொண்ணு பார்க்க போகும்போது நானும் உன் கூட வருவேன். நான் அண்ணிய பார்த்து ஓகேன்னு சொன்னதா உனக்கு கல்யாணமே. ஏய் இருங்கடி, முதல்ல போய் பொண்ணை பாப்போம். எல்லாம் ஒத்து வந்தா தானே கல்யாணத்தை முடிவு பண்ண முடியும். அதுக்குள்ள ஆளுக்கு அவங்கவுங்க மனசுல ஒரு ஆசையை வளர்த்துக்காதீங்க. கல்யாணம் நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு லீவ் போட்டுரு. மீனாட்சியை கூட வர சொல்லிடுறேன். நம்ம ஒரு 8 போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். சரிம்மா. அக்கா கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காம துர்கைக்கு விளக்கேத்திட்டு வரும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ, அந்த பலன் இப்ப அண்ணனுக்கு ஒர்க் ஆகுது பாரு. ஏய், இந்த இடம் கல்யாணத்துக்கு அமைஞ்சிடுச்சுன்னா நம்ம பெரிய நாயகிக்கு கல்யாணமே முடிஞ்ச மாதிரிடி.